லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ரெசிபி தான் இந்த தக்காளி பிரியாணி. இது காரமாகவும் இருக்காது, அதே நேரம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. அதோட சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணது சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, புதினா சேர்த்துட்டு இதே கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். இதோட 3 தக்காளி பல்ஸ் மோடில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அரைச்சிட வேண்டாம், கட் பண்ணி சேர்த்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிட்டு இந்த மாதிரி தொக்கு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். நான் புல்லட் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசி எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா எண்ணெயிலே வதக்கும் போது உங்களுக்கு அரிசி ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். இதோட 1க்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கும் போது புதினா சேர்த்து குக்கரை மூடி வச்சு சிம்லேயே 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக கமன்னு தக்காளி பிரியாணி ரெடி ஆகிடும். மார்னிங் அவசரத்தில் செய்கிறதுக்கு இது சூப்பரான ஒரு ரெசிபி. டக்குன்னு செஞ்சிடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் கூட குலையாமல் அடிப்பிடிக்காமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.